Hi, hello. Hi. I am very much happy that you guys are sitting in front of me to attend this session. Let me introduce. This session is career guidance for engineering. First, I will introduce myself. Okay, நான் தமிழ்லே கண்டினியூ பண்றேன். Okay. My name is Krishna Kumar. நான் வந்து BE ட்ரிபிள் முடிச்சிருக்கேன், MBA in Operation Management. 19 years of IT industry சர்வீஸ் சப்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட எஜுகேஷன் அண்ட் ஜாப் ரிலேட்டடா என்னோட இன்ட்ரடக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து பையன் தான். அதாவது சென்னைப்பட்டு மாவட்டத்துல செய்யூர் வட்டத்துல கடுக்குளூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்க பையன். என்னோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே படிக்காதவங்க தான். அப்பா வந்து ஒரு விவசாய கூலி, ஒரு மூட்டை தூக்குற கூலி தொழிலாளி. எங்க கிராமத்துல வந்து ரொம்ப ரூரல் கிராமம், ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் கிராஜுவேட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து இதன் பின்னாடி எது எங்களை என்ன ஊக்கப்படுத்துச்சு உந்துச்சு அப்படின்னாக்கா, அப்பா வந்து மூட்டை தூக்குற கூலி தொழிலாளிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. ஏன்னா கட்டாயம் வந்து மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஏன் எஜுகேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்றேன். எஜுகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்ப வந்து இங்க வேங்கவாசல்ல இருக்கோம். இங்க இருந்து நம்ம சந்தோஷபுரம் போகணும் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர், இல்ல மேடவாக்கம் போகணும்னா ஒரு 3 கிலோமீட்டர். ஓகேங்களா? சோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னெல்லாம் இருக்கும்? ஒண்ணு நடந்து போகலாம், இல்ல சைக்கிள்ல போகலாம், இல்ல பைக்ல போகலாம், இல்ல கார்ல போகலாம். ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து நடந்து போறாரு, சந்தோஷபுரம் வரைக்கும் நடந்து போறாருன்னா எவ்வளவு நேரத்துல போக முடியும்? ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம். ஓகேங்களா? இல்ல ஒரு சைக்கிள்ல போறாரு அப்படின்னா ஒரு 5-10 மினிட்ஸ் அதை விட கம்மியா ஆகலாம். பைக்ல போறோம்னா இன்னும் கூட ஃபாஸ்டா போய் சேரலாம் அந்த டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ இப்போ கார்ல போறோம்னா இன்னும் கூட சேஃபா நம்ம வந்து அந்த இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு 8th வரைக்கும் படிச்சிருக்கிறாரு, ஒரு 10th வரைக்கும் படிச்சிருக்கிறாரு அப்படின்னாக்கா, அவரோட டெஸ்டினேஷன் ஒண்ணு செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் டைம் லைன்ல நான் வந்து இந்த மாதிரி இந்த லெவல்ல இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், எனக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு 8th 10th படிச்சவங்களோட குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வேலை இருக்கும். இதே ஒரு டிகிரி முடிச்சவருக்கு, ஒரு யூஜி முடிச்சவருக்கோ இல்ல பிஜி முடிச்சவருக்கோ அவரோட குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அவங்களோட டெஸ்டினேஷன் வந்து சீக்கிரமா ரீச் ஆகுறதுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டூலா இருக்குன்னு நான் சொல்லுவேன். கரெக்ட் தானே? சோ அதனால எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ இப்போ நான் வந்து ஒரு ரூரல் கிராமத்துல இருந்து வந்தேன். அப்படிங்கிறப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்போசர்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான ரிசோர்சஸ் இருக்கும், நான் வந்து படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும்னு பார்த்தாக்கா, என் கிராமத்துல படிச்ச ஆட்களே ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்கறது கூட ஆள் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உங்க ஜெனரேஷனுக்கு நிறைய யூடியூபா இருக்கட்டும், நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, பேரண்ட்ஸ் படிச்சவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்த அந்த சூழ்நிலையில எங்களால வந்து படிச்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியுது அப்படின்னா கட்டாயம் அது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க், அது வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஒரு எய்ம் இருந்ததுனாலதான். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே வந்து 10th 12th ஒரு போர்டு எக்ஸாம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட மைண்ட் என்ன இருக்கும்? அப்பா முடிஞ்சது அப்படின்னு ஒரு ஹாப்பினஸா இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அப்படிங்கிறப்ப ஆனா பேரண்ட்ஸோட திங்கிங் என்னவா இருக்கும்? 12th முடிச்சிட்டாங்க நம்ம பசங்க, அடுத்து என்ன பண்ணலாம்? டாக்டரா, இன்ஜினியரா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்றது என்னன்னாக்கா, டாக்டர் இல்ல இன்ஜினியர். ஸோ அதை தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்கு. பிகாஸ் இது ரெண்டும் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கோர்சஸ்ங்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் போறாங்க, அது வந்து சூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து செஷன் வந்து கரியர் கைடன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் பாக்குறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்? நீங்க வந்து ஹாப்பியா சாப்பிட்டுருவீங்க. சரியா? சோ ஸ்கூல்ல அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களோட ஃபேக்கல்டிஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்தப்ப அதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணீங்க? ஹாப்பியா படிச்சிருவீங்க. ஆனா காலேஜ் நீங்க வரும்போது அந்த மாதிரி இருக்காது.
ஸோ இப்போ இந்த இந்த இன்னொரு பிக்சர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளாங்க் பேஜ் இருக்கு. அது என்னன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் கொடுக்கப்பட்டுரும், நீங்க தான் குக் பண்ணி நீங்களே சமைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ காலேஜ் வரும்போது நீங்களும் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பீங்க, உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் வந்து நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே அதை பில்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பிரியாணி பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ பெரும்பாலும் வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இருக்கிற ஒரு டிஃபிகல்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. ஏன்னா நிறைய பசங்களால இன்ஜினியரிங் போகணும் அப்படிங்கிறப்ப என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு இது வந்து இவ்வளவு பணம் போட்டு என்னால அஃபோர்ட் பண்ண முடியுமா, ஒரு 2 lakhs 3 lakhs ஏதோ ஒரு அமௌண்ட் என்னால வந்து நான் எங்க போயிட்டு அதுக்கான ரிசோர்சஸ் தேடுவேன். அப்பா அம்மா வந்து ஒருவேளை கூலி தொழிலாளர்களா இருப்பாங்க, இல்ல வறுமை கட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பணத்தை வந்து ஏற்பாடு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக இந்த ஸ்லைட்ஸ் என்னன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. நேஷனல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, பிசி எம்பிசி எஸ்டி எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில இருக்கு. மெரிட் பேஸ்டு ஃபார் கேர்ள்ஸ் வந்து ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பேங்க் லோன் இருக்கு. விஜயலட்சுமி போர்ட்டல் வந்து பேங்க் லோனு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து பேங்க் லோன்ஸ் எல்லாமே பண்றாங்க. அது மூலியமாவும் நம்ம வந்து எஜுகேஷனல் லோனை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷனல் லோன் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப மிடில் லெவல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷனல் லோன் வந்து கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்காலர்ஷிப் இருக்கு படிக்கிறதுக்கு. பணம் ஒரு பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு கட்டாயம் ஸ்காலர்ஷிப் வந்து உதவி பண்ணும். ஸோ பேங்க் லோன் வந்து விஜயலட்சுமி போர்ட்டல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப் டு 4 lakhs வரைக்கும் யூஜி கோர்சஸ்க்கு அவங்க வந்து லோன் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான போர்ட்டல் எல்லாமே இருக்கு. லாஸ்ட் 6 month ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேங்க் பாஸ்புக், அதாவது உங்களோட பேரண்டோடது டீடைல்ஸ் அவங்க கேட்பாங்க, அது நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அது கொடுத்தாங்க நம்ம வந்து பேங்க் லோனை ஈஸியா அவைல் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஸ்காலர்ஷிப் காலேஜ் மூலமா சில ஸ்காலர்ஷிப் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். ஏஐசிடி டியூஷன் வேவர் ஸ்கீம், ஸ்டேட் லெவல் கமிட்டி, அதன் பிறகு ஃபவுண்டேஷன், என்ஜிஓ பேஸ், சில என்ஜிஓஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்ஜிஓஸ் மூலமாவும் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்க முடியும். எல்எம்எஸ் ஃபவுண்டேஷனு, கல்விக்கரம் ஸ்காலர்ஷிப்னு அவங்க கொடுக்குறாங்க. மாற்றம் ஃபவுண்டேஷனு, அகரம் யூத் ஃபவுண்டேஷன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய என்ஜிஓ ஃபவுண்டேஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமாவும் ஸ்காலர்ஷிப் நம்ம அவைல் பண்ணிட்டு நம்ம படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யூஜிசி, ஏஐசிடி, பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எஸ்பெஷல் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வந்து இன்னைக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு 25 years 30 years முன்னாடி பெண்கள் வந்து படிக்கிறதே ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைகள் வந்து இன்னமும் கிராம சைட்ல வந்து பெண்களோட கல்வி தரம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்லாம் இருக்கும், அவங்களுக்கு வந்து உதவி பண்ற மாதிரி இருக்கும். அதனால நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கம்பெனி பேஸ்ட் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸுமே கிடைக்குது. buddyforstudy.com அது மூலியமாவும் கிடைக்கும். எஸ்எஃப்சி பேங்க், பரிவர்த்தனா, இசிஎஸ்எஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸுமே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் சொன்னதும் நமக்கு வந்து முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னா ஏதாவது படத்தோட தான் நம்ம ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நண்பன் படம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்ன மாதிரி இருந்துச்சு இன்ஜினியரிங் ரிலேட்டடா. ஏன்னா அதுல வந்து அந்த 3 ஹீரோஸுமே வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் ஐஇஎஸ் ஒரு காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. அதுல அந்த விஜய் அந்த கேரக்டர் அவருக்கு இன்ஜினியரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்றதுனால அதுல வந்து அவர் ரொம்ப நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இனோவேஷன்லாம் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஆனா நமக்கு ரியல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு வந்து நமக்கு மிகவும் பிடிச்ச வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே அவர் தொடர்ந்து வந்து இனி வரும் யங்ஸ்டர்ஸ்க்குமே அவர் வந்து தொடர்ந்து ஒரு ரோல் மாடலா இருப்பார் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை. நம்ம எதிரில் அவர் வந்து ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு. சமீபத்துல சந்திராயன் 3ல வந்து அந்த சந்திராயன் 3யோட விண்கலம் வந்து சந்திரனோட சவுத் போல்ல போய் இறங்குறதுக்கு காரணமா இருந்த
வீரமுத்துவேல் அவர்களுமே வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஒரு மோட்டிவேஷனால ஒரு ஹீரோவா அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவருமே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து மிக பெருமையான விஷயம். அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து அவர் வந்து இவங்க 2 பேருமே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா நமக்கு முன்னாடி ஒரு ரியல் ஹீரோஸா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். ஸோ இது வந்து இதுதான் கோர் சப்ஜெக்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் இல்ல பயாலஜி படிக்கலாம், பட் இருந்தாலுமே வந்து இந்த 3 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். ஸோ இதன் மூலமா இன்ஜினியரிங் இதன் மூலமா என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், என்னெல்லாம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், என்னெல்லாம் கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கோர் இன்ஜினியரிங் டிசிப்ளின் வந்து மெயினா பாக்குறது என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். இந்த 5 வந்து ரொம்ப மேஜரான ஒரு சப்ஜெக்ட், எல்லாருமே விரும்பி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸா இருக்கு இந்த 5மே. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், ரோபோட்டிக்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூட் வந்து பெரும்பாலான பிள்ளைகளுக்கு வந்து டார்கெட் பண்றது வந்து இந்த பிரீமியர் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய ஐஐடிஸா இருக்கும், என்ஐடிஸ், IIITs, ஐடிஸ், இந்த மாதிரி ஸ்டேட் இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வந்து பசங்களோட ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா ஐஐடி எல்லாம் வந்து ரொம்ப பிரீமியர் இன்ஸ்டியூட், நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அது இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கு, அதன் பிறகு பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கு, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. அது இல்லாம பிஎஸ்சி பிடெக், டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மரைன் இன்ஜினியரிங், நேச்சுரல் சயின்ஸ், பிபிஏ இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் கோர்சஸ்மே இருக்கு. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ டிஎன்இஏ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அந்த ப்ராசஸ் வந்து இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சு அதை வச்சு வெறும் 12th மார்க் வச்சு தான் அவங்க வந்து இன்ஜினியரிங் சீட்ஸ் அலாட் பண்றாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல வந்து 100 மார்க்ஸ் எடுத்துப்பாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்த்து 100 மார்க்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து 200 மார்க்குன்னு வந்துடும். ஸோ 200 மார்க்குக்கு நீங்க 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 200க்கு அதுக்கு குறைவா ஆகாது, உங்களோட ரேங்க் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். தட் மீன்ஸ் 1ல இருந்து அப்படியே பேக்ல போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா வச்சுன்னா ஒரு 2023ல டிஎன்இஏல இருந்து அனாலிசிட்டிக்கு எவ்வளோ ஓசி கேட்டகரியில் 200 மார்க்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கவுன்சிலிங். ஓகேங்களா? அடுத்து பிசியில் வந்து 199.5, எம்பிசி வந்து 198.5, ஸோ எஸ்சி வந்து 198, எஸ்டி வந்து 192. இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எப்பயுமே அவங்களோட ரேங்கிங்கா இருக்கட்டும், அவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸா இருக்கட்டும் டாப்ல தான் இருக்கும். அதன்படி அந்த டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிரும். அவங்க வந்து எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களோடதுமே ஏன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து எப்பயுமே ஐயா இருந்தா தான் உங்களுக்கு வந்து நல்ல குட் காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதனால வந்து இப்ப கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயுமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும், அதே ரேஞ்சில தான் இருக்கும். இப்ப பிஎஸ்சி மாதிரி பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கட் ஆஃப் மார்க்கும் பாத்தீங்கன்னா 199, 198 அப்படிதான் இருக்கு. பிரைவேட் காலேஜஸ் எஸ்எஸ்என் மாதிரி காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாமே அதே ரேஞ்சில தான் வச்சிருக்காங்க. இப்போ 186 ஃபார் எஸ்சி கம்யூனிட்டி, கவர்மெண்ட் எய்டட்ல பாத்தீங்கன்னா 192, 190, 189. ஸோ இந்த ரேஞ்சில தான் அவங்களோட கட் ஆஃப்ஸ் இருக்கு. அதனால கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அந்த 3 கோர் சப்ஜெக்டும் வந்து 12th லெவல்ல வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் இன் தமிழ்நாடு 2023ல எடுத்த டேட்டா படி கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஒரு 23 காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் வந்து ஒரு 3 காலேஜஸ் இருக்கு. அது இல்லாம பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஒரு 410 காலேஜஸ் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து 30+ இருக்கு, 33 காலேஜஸ் இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்இஏ மூலமா ஒரு 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து வருஷத்துக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. டிஎன்இஏ மூலமா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு ஜாயின் பண்றாங்க. சரிங்களா? ஸோ 2023ல பாத்தீங்கன்னா சீட் ஃபில் ஆனது பாத்தீங்கன்னா 95,046 தான் ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 50,000 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாம போச்சு 2023ல. இது வந்து ஜோன் வைஸ் பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஜோன்ல சென்னை அந்த சென்னை இருக்கிற அந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 126
காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் ஜோன் கோயம்புத்தூர் அந்த சைடு இருக்கிற காலேஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு 122 காலேஜஸ் இருக்கு. ஈஸ்ட் ஜோன் பாத்தீங்கன்னா ஒரு 61 காலேஜஸ் இருக்கு. சவுத் ஜோன் மதுரை திருநெல்வேலி பாத்தீங்கன்னா ஒரு 95 காலேஜஸ் இருக்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்ப டாப் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காலேஜஸ் எல்லாம் எப்படி டாப் ரேங்கிங்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NIRF ரேங்கிங் அப்படின்னு இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஒரு அந்த அவங்க தான் வந்து ரேங்கிங் எல்லாம் ஒரு காலேஜஸ்லயும் கொடுப்பாங்க. அதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீ SSN காலேஜ் வந்து டாப்ல இருக்கு. சாய்ராம் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், RMK இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து PSC இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் கோயம்புத்தூர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டாப் டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அண்ட் அகாடமி தஞ்சாவூர், வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்க வெள்ளூர்லயுமே இருக்கு, சென்னையிலுமே இருக்கு, கேளம்பாக்கம் போற வழியில. அடுத்து பாத்தீங்கன்னா அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் கோயம்புத்தூர். ஸோ இவங்கெல்லாம் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னாக்கா அதுல அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த எடுக்கிற மார்க்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு காலேஜ் சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாப்புலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா JEE மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கு, JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கு, மொத்தம் ஒரு 31 NITs இருக்கு. அந்த NITஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா JEE நீங்க மெயின் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா NITஸ்க்குள்ள நீங்க வந்து ஈஸியா உள்ள நுழைய முடியும். சரிங்களா? இப்ப நம்ம இங்க எங்க NITs இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு, நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல. அது இல்லாம மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு NITஸ்மே எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 1964 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. NIT கர்நாடகா வந்து 1960. இதெல்லாம் ரொம்ப ரெப்புடேஷனான ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது பிரீமியர் இன்ஸ்டிடியூட் கூட சொல்லலாம். இங்கெல்லாம் நம்ம வந்து இன்ஜினியரிங் கிடைக்குது, நம்ம படிக்கிறோம், JEE மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம அங்க போறோம் அப்படிங்கிறது உண்மையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 31 NITs இருக்கு. நீங்க JEE மெயின் எக்ஸாம் கிளியர் பண்றீங்க அப்படி அதை தாண்டி வந்து JOSSA கவுன்சிலிங் இருக்கும், ஜாயின்ட் சீட் அப்ளிகேஷன் ஆஃப் அலோகேஷன் அந்த மாதிரி ஏதோ அது இருக்கு. அதன் மூலியமா நீங்க வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து சீட்டை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், அவைல் பண்ணிக்கலாம். ஸோ NITs இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா IIITs இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 26 காலேஜஸ் இருக்கு. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இங்க மாம்பாக்கம் டு கேளம்பாக்கம் போற வழியில ஒரு IIIT காலேஜஸ் இருக்கு. அது இல்லாம நிறைய காலேஜஸ் எல்லா இடங்களிலும் இருக்கு. குவாலியர் இருக்கு, அகமதாபாத், சென்னை, ஜபல்பூர், குர்னால், சித்தூர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து IIITs இருக்கு. இதுக்குமே வந்து நீங்க வந்து JEE மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு JOSSA கவுன்சிலிங் மூலமா உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும். இப்ப நீங்க மெயின் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, நல்ல ரேங்கிங் இருக்கு அப்படிங்கிறப்ப கட்டாயம் வந்து நீங்க NITயோ இல்ல IIIT கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து விருப்பமா இருக்கு அப்படிங்கிறப்ப கட்டாயம் வந்து IIIT உங்களோட ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். மோஸ்ட் பிரீமியர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா IITs தான். ஸோ IITs பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா IIT பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு JEE மெயின் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும், JEE அட்வான்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும். ஸோ 2 எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து அதன் பிறகு JOSSA. ஸோ நல்ல ரேங்கிங்ல இருந்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே நம்ம வந்து IIT மெட்ராஸ்லயே நம்ம வந்து தாராளமா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்ப IIT மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் 6 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் வந்து நம்பர் 1 NIRF ரேங்கிங்ல இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து மிக ஒரு பெருமையான ஒரு விஷயம். நம்ம மெட்ராஸ் IITல வந்து நம்ம படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பயங்கர என்ன சொல்றது பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். அது அப்படிலாம் நமக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா பெரிய விஷயம். ஏன்னா என்ன போல ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு பையனால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உள்ள நாங்க படிக்கும்போது என்ட்ரன்ஸ் எழுதி தான் உள்ள வர முடிஞ்சுது. அப்படிங்கிறப்போ நீங்க இங்க இருக்கிற பசங்க உங்களால வந்து தாராளமா இதெல்லாம் கிராக் பண்ணிட்டு ஈஸியா வந்து நீங்க IITs எல்லாம் உள்ள போக முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். இப்ப இன்ஜினியரிங் படிச்சாதான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஜாப் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு எஜுகேஷனா இருந்தாலுமே கட்டாயமா வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்ஜினியரிங்ல என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஜாப் ஷேரிங் என்ன இருக்கு, ஜாப் லேண்ட்ஸ்கேப் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிரைவேட் செக்டர்ஸ்ல இருக்கு, கார்பரேட் செக்டர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், எஸ்எம்இஸ் இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா நீங்க பண்ண முடியும். ஆண்டர்பிரினர்ஸா ஒர்க் பண்ணலாம், இல்ல ஃப்ரீலான்சிங்மே பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் நம்ம. ஸோ வாட் ஆஃப்டர் இன்ஜினியரிங்? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இருக்கு. ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து ஒன் ஆஃப் த டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், கொஞ்சம் டஃபஸ்ட் எக்ஸாம்னு கூட சொல்லலாம். இந்த எக்ஸாம் எல்லாம் நம்ம கிளியர் பண்றோம், கிராக் பண்றோம் அப்படின்னாக்கா ஈஸியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரயில்வே சர்வீசஸா இருக்கட்டும், இல்ல மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸா இருக்கும், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், நம்ம வந்து ஈஸியா அங்க வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து யூபிஎஸ்சி கீழே தான் வரும். இப்ப நிறைய பேருக்கு அது வந்து மிகப்பெரிய கனவா இருக்கும், ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா உள்ள ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம பப்ளிக் செக்டர்ஸ் அண்டர்டேக்கிங்ஸ்ல இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், சயின்டிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து கேட் இன்ஜினியரிங் கேட் எக்ஸாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு யூஜி இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் கேட் எக்ஸாம் ஒன்று இருக்கு. இந்த கேட் எக்ஸாம் மூலியமா நீங்க வந்து அடுத்து ஹையர் ஸ்டடிஸ்க்கு போறதா இருக்கட்டும், இல்ல நிறைய ஓஎன்ஜிசி, பிஎஸ்என்எல், என்டிபிசி, இஸ்ரோ, டிஆர்டிஓ இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க உள்ள போறதுக்கு வந்து கேட் எக்ஸாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸாம் இருக்கு. அடுத்து இந்தியன் ரயில்வேஸ். ஸோ ரயில்வேஸ் இன்ஜினியர், செக்ஷன் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஸோ ரயில்வேலுமே வந்து இன்ஜினியருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓ வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இங்கேயுமே சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணலாம், இன்ஜினியர்ஸ் ரிசர்ச்சரா ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்குமே வந்து கேட் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு கேட்வேவா இருக்கு. ஸோ இஸ்ரோல இருந்து தான் இப்ப நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயாவா இருக்கட்டும், இல்ல வீரமுத்துவேல் ஐயாவா இருக்கட்டும், அவங்களாம் இஸ்ரோ சயின்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ இஸ்ரோவும் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மிக ஒரு டாப்பஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், சரிங்களா? ஸோ அங்கேயுமே இன்ஜினியர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ். ஸோ ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிராக் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஜினியரிங் மூலமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் இந்த யூபிஎஸ்சி கரிக்குலம் பாத்தீங்கன்னாக்கா ஆப்டிடியூட் எக்ஸாம், அதன் பிறகு மற்ற சிலபஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி அக்ரி படிச்சவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற யூபிஎஸ்சி சிலபஸ் பேட்டர்ன் படி பாத்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கிராக் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆகும், இல்ல ஐபிஎஸ் ஆகும், ஐஎஃப்எஸ் ஆகும், ஐஆர்எஸ் அந்த மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அதுல போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க இன்ஜினியரிங் கரியர் செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி மூலமா இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பிஎஸ்சியூ எக்ஸாம்ஸ், அது மூலியமா இன்ஜினியர்ஸ், ஜூனியர் இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியும் போகலாம். ஸ்டேட் ரயில்வேஸ்லுமே உங்களுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டீச்சிங், ரிசர்ச் ஓரியன்டான ஜாப்ஸ் இருக்கும். ஸோ ஆனா யூஜி இல்லாம அடுத்தடுத்து நீங்க பிஜி, பிஹெச்டி முடிச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டர்ஸை பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து எல்லாருமே போற இடம் பார்த்தீங்கன்னா ஐடி தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ளதான் எல்லா இன்ஜினியர்ஸுமே பெரும்பாலான இன்ஜினியர்ஸ் உள்ள நுழையிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, டெவலப்பர்ஸா, டேட்டா சயின்டிஸ்டா, இல்ல சிஸ்டம் இன்ஜினியர்ஸா, இல்ல சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா, இந்த மாதிரி ஐடி செக்டருக்குள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ள உள்ள போறதுக்கு ஒரு கேட்வேயா இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ அது இல்லாம கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் அந்த கோர் ரிலேட்டடான கம்பெனிஸ்குள்ள அவங்களால உள்ள போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட் கன்சல்டிங்கா ஒர்க் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணலாம், டெக்னிக்கல் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணலாம். பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் அனாலிஸ்டா ஒர்க் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிஸ் இருக்கு. லைக் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், ஃபோர்டு, இந்த மாதிரி ஹுண்டாய், இந்த மாதிரி கம்பெனிகள்ல இன்ஜினியர்ஸோட
வாண்டட் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி, டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியிலயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லைக் வோடஃபோனா இருக்கட்டும், ஏர்டெல் இருக்கட்டும், ஆக்ட், இந்த மாதிரியான அந்த கம்பெனிகளுக்குன்னு இன்ஜினியர்ஸோட ரெக்ரூட்மெண்ட் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், இந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், சிஸ்டம் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், இவங்களுக்கான தேவைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம், ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம், இந்த பிரைவேட் செக்டர்ஸ்மே பார்த்தோம். ஸோ பிரைவேட் செக்டர் வந்து அது கண்டினியூ ஆகுது. எனர்ஜி அண்ட் பவர், ரினியூவபிள் ட்ரேடிஷன், இன்னைக்கு வந்து ரினியூவபிள் எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வந்து சோலார் எனர்ஜியா இருக்கட்டும், விண்ட் எனர்ஜியா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி வீட்டில் யூஸ் பண்றதுக்கு நிறைய இடங்கள்ல வந்து தேவை அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட தேவைகளும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ ரினியூவபிள் எனர்ஜில வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி பிரைவேட் செக்டர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஸ், ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் இன்ஜினியரிங் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணலாம், டெக்னிக்கல் கண்டென்ட் கிரியேட்டரா ஒர்க் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஆன்லைன் டியூட்டரா இருக்கலாம். ஸோ ஆன்லைன்ல கோர்சஸ் கண்டக்ட் பண்ணலாம், இல்ல ஆன்லைன்ல உங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம், சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸுக்கு வந்து டெக் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர்ஸ், ஏஐ, எஸ்ஐஎஸ், மொபைல் ஆப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர், டெக் ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ ஃப்ரீலான்சிங், இன்னைக்கு வந்து ஏஐ வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு, எஸ்பெஷலி இந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஸோ டெக்னிக்கல் ரைட்டரா இருக்கலாம், 3D மாடலிங், கேட் சர்வீசஸ், இந்த மாதிரி டிசைனர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டாவும் பண்ணலாம், ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம், இல்ல ஃப்ரீலான்சிங்காவும் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் பண்ணலாம் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, மாஸ்டர் டிகிரில வந்து எம்டெக் இருக்கு, எம்எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாஸ்டர், உங்களுக்கு வந்து பிசினஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும், இல்ல ஃப்ரீலான்சிங் பண்ணணும், அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கு அப்படின்னாக்கா தாராளமா எம்பிஏ மாதிரியான கோர்சஸ் கூட எடுத்துக்கலாம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோ, பிஜிடி சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, பிஹெச்டி பண்ணலாம், இன்ஜினியரிங் முடிச்சு பிஇ முடிச்சு பிஹெச்டி பண்ணலாம். அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் ப்ரோக்ராம், எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப் கோர்சஸுமே பண்ணலாம். இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஆஃப்டர் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இடங்கள். ஸோ இன்ஜினியரிங் நம்ம கோர் சப்ஜெக்ட்னு சில இதெல்லாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனா இருக்கும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அது இல்லாம இன்ஜினியரிங் கோர்ஸோட அலைண்டா இருக்க சில கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு, ரினியூவபிள் எனர்ஜி இன்ஜினியரிங் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ். இந்த மெக்கட்ரானிக்ஸ் என்பது ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் சென்னை வந்தப்போ இங்க பாத்தீங்கன்னா டி நகர்ல சரவணா ஸ்டோர்லாம் போனப்போ அங்க வந்து அங்க இருந்து 5 மாடி 6 மாடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் மூலமா தான் ஏறி போனோம். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க ஸ்டெப்ஸ்ல ஏறி போறீங்களா, ஏதாவது ஷாப்ஸ்க்கு போனீங்கன்னா கிடையவே கிடையாது. எங்க போனாலுமே உங்களுக்கு வந்து லிஃப்ட் இருக்கு, இல்லைன்னா எஸ்கலேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது 2 தான் மோட் ஆஃப் நீங்க வந்து ஒரு ஃப்ளோர் டு இன்னொரு ஃப்ளோர் போறதுக்கான ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட கண்டுபிடிப்புகள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்கு, ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங், மரீன் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் டிசைனிங், மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், அர்பன் அண்ட் ரீஜனல் பிளானிங், இன்ஜினியரிங் பிசிக்ஸ். உங்களுக்கு பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்க இன்ஜினியரிங் பிசிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங், ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி. ஸோ ஐஓடி நீங்க வந்து ஸ்கூல் லெவலில் கூட உங்களுக்கு வந்து ஐஓடியில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து எனர்ஜி ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாமே வந்து அலைன்டு கோர்சஸா இருக்கு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ 4 keys பிக் சக்சஸ். என்ன அந்த கீஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தோனி. இந்த ஃபேமஸ் தோனி இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா நம்ம வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா. 1 crore is equal to 10 crores. ஸோ அவரோட சக்சஸ் எப்படி இருந்திருக்கும், அவர் எப்படி இவ்வளவு ஃபேமஸா அவரால் எப்படி வர முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 4 விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அந்த சேலஞ்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும். டேக் அப் எ சேலஞ்ச். ஸோ அதை வந்து ஒரு சர்டன் பீரியட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். 30 days 50 days 100 days அந்த மாதிரி ஓகேங்களா. அடுத்து அதுக்கு வந்து நம்ம மைக்ரேட் ஆகணும். சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் பில்ட் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து டைம் பாஸ் பண்றோம் இல்ல ஏதாவது போர் அடிக்கும் போது புக் எடுத்து உட்காரோம் அப்படின்றது இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா காலையில தூங்கி எழுந்திரிச்சதும் பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், அடுத்து ட்ரெஸ் மாத்திக்கிறோம், நம்ம போட்ட துணிகளை வாஷ் பண்றோம். இது வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க்கா பண்றோம் நம்ம, அது வந்து ஹேபிட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்டடீஸ் நம்மளோட எஜுகேஷன் வந்து மேக் இட் ஹேபிட். ஸோ ஹேபிட்டா இருக்கும்போது டிஃபால்ட்டா காலையில எந்திரிச்சுமா எனக்கு நான் வந்து காலையில என்னோட கடனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 hour நான் படிப்பேன், ஒரு 2 hours படிப்பேன் அப்படின்னு அது வந்து ஹேபிட்டா மாத்திக்கணும். மாத்திக்கிட்டாதான் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்ப தோனியை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த பிக்சர் இருக்கு, அந்த ஷாட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியா? அந்த 2 ஷாட்டும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாட் ஓகேயா. என்னன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு யார்கர் பந்து போடுறாங்க அப்படின்னா ஸ்டெம்ஸ்ல போய் விடும், அவங்க அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருப்பாங்க. யார்கர் போட்டாவே அது வந்து ரொம்ப டேஞ்சரான பால் அப்படின்றது இருக்கும். ஆனா தோனி அவரோட பேட்டிங் ஸ்டைலு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஷாட்டை இது பண்ணாரு. என்ன பண்ணாரு, ஏர்கார் பார்த்தாக்கா நான் வந்து ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சார். அப்ப அந்த ஹெலிகாப்டர் ஷாட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா அவரோட இன்னோவேட்டிவ் அது. ஸோ அந்த இன்னோவேஷனுக்கு வந்து அவர் வந்து இட்ஸ் நாட் தட் ஒரே நாள்ல வந்து அந்த இன்னோவேட்டிவான ஒரு ஷாட் அவரால் ஆடி இருக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. ஸோ அவரோட மைண்டுக்குள்ள ஒரு திங்கிங் இருந்திருக்கும், இந்த மாதிரி ஏர்கார் பால் வந்தாக்கா நான் என்ன பண்ணணும், என்ன ஷாட் அடிச்சாலும் நான் வந்து கோல்ட் ஆகாம நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு அவரு பிளான் பண்ணிருப்பாரு. அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. ஒரு 10 days 30 days 50 days 100 daysன்னு அதை பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அந்த பிளானுக்கு வந்து மைக்ரேட் ஆகிருப்பாரு. மைக்ரேட் ஆகிட்டு அது வந்து ஹேபிட்டா மாத்திருப்பாரு. ஹேபிட்டா மாத்தி அதுல கன்சிஸ்டன்சி தான் அவருக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஒரு காம்படிஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய பவுலர் எதிரில கூட ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தூக்கி அடிக்க முடியுது. ஏன்னா இப்ப மலிங்கா இந்த இடத்துல அந்த பவுலர் வந்து மலிங்கா, அந்த பக்கம் வேற ஒரு பவுலர் ஆண்டர்சனா யாரோ ஒருத்தர் அவர் தெரியல பேரு. மலிங்கா மாதிரியான ஒரு பவுலரை வந்து அவங்களோட ஆக்ஷனே வந்து ஸ்விங் ஆக்ஷனா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவர் போடுறது எல்லாமே ஏர்கர் பாலா தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அதே வந்து 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து தோனி கிட்ட இருந்து அந்த இன்னோவேட்டிவான ஒரு ஷாட் மூலமா வந்துச்சு. ஸோ அதனால நம்மளோட சக்சஸ் வந்து இந்த 4 key points வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு செலிபிரிட்டியா நம்மளால கூட மாற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல தோனியை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து அதை கன்சிஸ்டண்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனு. இதுல இருந்து என்ன நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னாக்கா இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு கோர் சப்ஜெக்ட் நம்ம பாக்குறோம். இப்ப சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களால சொல்ல முடியுமா? சயின்ஸ்னா என்ன, இன்ஜினியரிங்னா என்ன? இப்ப சயின்ஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு நேச்சுரல் திங்ஸ், அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி இருக்கு, ஏன் எப்படி அப்படிங்கிறது தான் சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நம்ம சயின்ஸ் படிக்கிறோம். ஆனா இன்ஜினியரிங் என்ன பண்ணுது, இப்ப அந்த சயின்ஸை வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், என்ன கண்டுபிடிக்க முடியும், என்ன அது வந்து இன்னோவேட்டிவான வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு பண்றதுதான் இன்ஜினியரிங். சயின்ஸ்னா இன்ஜினியரிங்னா இதான் டிஃபரன்ஸ். இன்னும் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கு, எப்படி அது வந்து அதோட ஃப்ளோ எப்படி, அதோட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது சயின்ஸ் சொல்லிடும். ஆனா அந்த சயின்ஸ் வச்சுட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டு நம்ம எப்படி லைட் ஓட வைக்கலாம், நம்ம எப்படி ஃபேன் ஓட வைக்கலாம்,
அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்ஜினியரிங் பண்ணுது. ஸோ இன்ஜினியரிங் வந்து நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருட்களா இருக்கட்டும், இப்ப நான் உங்களுக்கு வந்து அந்த எஸ்கலேட்டர் சொன்னேன், அதே மாதிரி ஸ்மார்ட் போனா இருக்கட்டும், இல்ல டேப்லெட்டா இருக்கட்டும், இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் வந்து இன்ஜினியரிங்கோட அந்த இன்ஜினியர்ஸோட கண்டுபிடிப்புகள் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால இன்ஜினியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா வந்து அதுல வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி ரொம்ப அழகா படிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்ஜினியரிங் கொடுக்கும். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது சொல்லி இந்த செஷனை நான் என் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு இதை லிசன் பண்ணதுக்கும் வெரி மச் தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.